ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் இந்த பாட்டு எழுதுன ஒருத்தர் அந்த காலத்துல இருந்து தேடிட்டு இருக்கேன். ஸோ பரவாயில்ல. அந்த மாதிரி நிறைய பேர் ஓடி ஓடி உழைச்சாலும் நாங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா நாங்க ஓடி வந்துருவோம், டாங்குன்னு வந்துரும் டட்டடாங்கன்னு வந்துரும். ஏன்னா நம்ம நேர்களை பார்க்கணும் இல்லையா, ரசிகர்களை பார்க்கணும் இல்லையா 7 மணி. ஆனா ஓகே ஆவல் இருக்குல்ல விஜய், ஆவல் அந்த சரஸ்வதி பூஜைகள்லாம் வைப்பாங்களே அது அவல். ஓ அவல், அது வந்து ஆவல். அவலான்னு கேட்ட கூட அவல், அவலை கொஞ்சம் கூட வச்சா அது ஆவல். இது சரி சரி கிடைக்கும். ஓகே சரி ஓகே. விஜய் ஓடுற எலி வாழை பிடிச்சா கிங்கு, ஓடுற புலி வாழை பிடிச்சா சங்கு. சங்கு இல்ல நீங்க எலி இன்னொரு ஞாபகம் வருது. வளமே எலிக்கு வால் இருக்கும் தானே, ஏன் எலிக்கு வால் இருக்கு? செத்தவரை தூக்கி வச்சதுக்கு. ஓஹோ இப்ப இன்னொன்னு சொல்லலாம் நானு யாருக்கிட்ட, அதாவது எனர்ஜி லோவாக வரைக்கும் விளையாடுறது அந்த காலம், பேட்டரி லோவாக வரைக்கும் விளையாடுறது இந்த காலம். இதுல லோ ஆகுறது யாரு? அந்த காலத்துல நாம, இந்த காலத்துல பேட்டரி. சோ பரவாயில்ல. இப்படி பல தத்துவங்களை வந்து சிறப்பாக சந்தோஷமாக சிந்தித்து கொண்டு வந்த எங்களுடைய புவனேஷுக்கு நாங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பட்டிமன்ற தலைவர் ரைட் என்னடா வாரத்துல இருந்து வந்து ஜாலியா வந்து உளறிட்டு இருக்காங்களா அப்படின்னு பாக்குறீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து சூப்பரான நிறைய விஷயங்களோட ஜாலியான விஷயங்களோட நாங்க இப்போ வந்திருக்குது உங்க ஃபேவரட் ஷோ ட்ரெண்டிங்ல விடுங்க ஷோல. ஸோ இன்னைக்கு வந்து எங்களுடைய ஷோவுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க யாரு? விஜய் ப்ராடக்ட்ஸ். பாத்தீங்க சொன்னா இங்க சந்தோஷமா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடணும் சொன்னா நீங்க பாவிக்க வேண்டிய தூள் விஜய் ப்ராடக்ட். அதான் அந்த பரமையா அப்படிங்கிற ரெண்டு கையை நீட்டி எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, வேற ப்ராடக்ட் பத்தி கேட்டா நம்ம அண்ணா அந்த அந்த இருக்கா அப்படின்னு கேட்போம். இது வந்து தைரியமா நீங்க விஜய் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். கை நீட்டி அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவையான மசாலா பொருட்களாக இருக்கட்டும், சமையல் பொருட்களாக இருக்கட்டும், மாவு வகைகளாக இருக்கட்டும், இப்படி பல விதமான விஷயங்களை சுத்தமாக சுகாதாரமான முறையில் வந்து சந்தோஷமா வந்து தயாரிச்சு எல்லா நாடு முழுவதும் வந்து எல்லா இடங்கள்லயும் உங்களோட ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க எங்க போய் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லா இடத்துலயும் இருக்குது. அதனாலதான் இதுக்கு பேரு விஜய் ப்ராடக்ட்ஸ். ரைட். ஸோ அவங்களோட ஸ்பான்சரோட இன்னைக்கு வந்து நாங்க சூப்பரான விஷயங்களை போன வாரம் நீங்க சோசியல் மீடியால என்ன ஜாலியா பார்த்து சிரிச்சிங்களோ அவ்வளோத்தையும் வந்து ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து உங்க கையில கொடுக்க போறோம். ஸோ இது உங்க ஃபேவரட் ஷோ ட்ரெண்டிங்ல விடுங்க. ஓ கிரிக்கெட்னா வேணும் மட்டை, சாமிக்கு போடுறது மொட்டை, நீ போட்டிருக்க வந்து பாடி கார்டு சட்டை, நீல சட்டை. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஐயோ வரலையே டயலாக். சரி ஓகே. எப்படி எப்படி வந்துட்டீங்கன்னா இல்ல உங்களோட டயலாக் வரல, நான் எடுத்தீங்க. ஓகே. லேடி சூப்பர் ஸ்டார்னா நயனு. சூர்யா நடிச்ச படம் அயனு. ஓகேயா? இந்த ஷோல நாங்க தான் எப்பவுமே லயனு. எப்படி அது வந்து நான் வந்து அந்த பெடரி உள்ள லயன், இவர் வந்து அந்த பெடரிய கொஞ்சம் சிபி விட்டல ஆண் சிங்கம். ஓகே ஆண் சிங்கம் பெண் சிங்கம்லாம் கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் தனி சிங்கம் தான். ஓகே ஓகே ஜாலியா நாங்க வந்திருக்கோம் ஷோல. சரியா? ஞாயிற்றுக்கிழமை அதுமா என்னடா 7 மணிக்கு வந்து கத்திட்டு இருக்கிறீங்க, விளங்குமா அப்படின்னு கேட்க கூடாது. விளங்கும். நல்லா டிவியை பாருங்க. இந்த மாஸ்க் போடுறதுனால கொஞ்சம் விளங்காது. சோ மத்தபடி விளங்கும். ரைட். இன்னைக்கு எதுக்கு வந்து இவ்வளவு அலப்பற கொடுக்குறீங்க நீங்க வாரத்துல? கிரிக்கெட் மேட்ச் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குல்ல. என்ன மேட்ச் போகுது? கிரிக்கெட் மேட்ச். ஓ கிரிக்கெட் மேட்ச். ஓகே. இவருக்கு வந்து எந்த எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து ஒரு சூப்பரா டூப்பரா ஒரு பஞ்சோடய சொல்லணும். அதனால இப்ப இவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? என்னது? கிரிக்கெட்டுக்கு ஒரு பஞ்ச். கிரிக்கெட் நம்ம வீட்டுல வளர்க்கறத கேட்டு விளையாட போறது கிரிக்கெட். ஓ இப்ப கிரிக்கெட்னா வேணும் கீப்பரு, நம்ம ஷோ தாங்க சூப்பர் அப்படின்னு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன். நீ என்ன இல்ல அது உங்க டயலாக், நம்ம எதுக்கு தானே வரும்போது உனக்கு தான் சொல்லி கொடுத்து நீ எனக்கிட்ட சொல்லி விட்டுரு அப்படின்னு. ரைட் ஓகே. எதுக்கு நான் கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த 2021 வேர்ல்ட் கப் வந்து சூப்பர் ஜாலியா வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி இப்ப எல்லாருமே வந்து யார் டிவி பார்த்தாலுமே வந்து 7 மணிக்கு நம்ம ஷோ பாக்குறவங்களும் அந்த பக்கம் திருப்பி இருப்பாங்க, ஸ்கோர் என்னப்பா அப்படின்னு வந்து பாத்துருவாங்க. ஸோ பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட் மேனியால இருக்கவங்களுக்காக கிரிக்கெட்லயும் சில அலப்பறைகள், சில சந்தோஷங்கள், சில ஜாலிகள் நடந்துட்டு இருக்கு. ஓகே ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் கொஞ்சம் யோசிக்காதீங்க, ஏன்னா கிரிக்கெட் விளையாட போது மச்சான் நிறைய விஷயம் நடக்கும். பெட்டின் போகும்போது மச்சான் போடா இப்படா அவுட் ஆகுவான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. உள்ள அனுப்பிட்டு பின்னால இருந்தா அவுட் ஆயிருங்கிறது நடக்கும் பாருங்களேன். இதெல்லாம் வந்து அனுபவங்கள். ஸோ இதனால தான் அந்த கிரவுண்டுக்கே எடுக்கிறதில்ல. ஸோ அந்த வீடியோ பார்த்தோம். இன்னைக்கு நின்று மேட்ச் முடிக்கிறேன்டா. மச்சான் விக்கெட்டை மட்டும் விட்டுறாத, பொறுமையா ஆடு. டேய் உன்னை நம்பி தான்டா டீமே இருக்குது. பஸ்ஸுக்கு வேணும் டயரு, கரண்ட்டுக்கு வேணும் வயரு. சொல்லு. நாங்க எப்பவுமே ஃபயர் அம்மா சமாளிச்சுட்டு இவ்வளவு பேசி நாங்க 2 பேரும் டயர்டு. இல்ல இதுக்கு சம்பந்தமே இல்ல. வயரு டயரு ஃபயருன்னு அப்ப போவா தூங்குவோம், எடுத்துட்டு வா கயிறு வாங்க. இந்த ஷோ பார்த்துட்டு எல்லாருமே எடுக்க வேண்டியது கயிறு அப்படின்றீங்களா? ரைட் ஓகே. அந்த கிரிக்கெட்ல உள்ள அலப்பறையெல்லாம் வந்து ஜாலியா பார்த்துருப்போம். கிரிக்கெட்னால எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு கிரிக்கெட்ல பிடிச்ச டீம் எதுன்னு சொல்லுங்க. எனக்கா
எனக்கு நம்ம நாடு ஸ்ரீலங்கா பிடிக்கும். ஸ்ரீலங்கா. எஸ். அப்புறம் இந்தியா டீம் பிடிக்கும். உண்மையா தான் சொல்றீங்களா? ஸ்ரீலங்கா ஏங்க இதுல போய் சொல்ல வேண்டிய எனக்கு இப்ப எல்லாம் டவுட்டாவே கேட்க வேண்டியிருக்கு. இன்னும் 2 வருஷத்துல நாங்க எப்படி வருவோம்னு பாருங்க. ரைட்டா? சோ அதை விட்டலாம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காரு. சரி. அப்ப ஜாலியா மேட்ச் போயிட்டு இருக்கு. ஓகே. ஒரு கிரவுண்ட்ல வந்து ஒரு 11 பேர் இருக்காங்க. பேட்ஸ்மேனோட 13 பேர் இருக்காங்க. அப்புறம் அம்பையரோட 14 பேர் இருக்காங்க. சரி இருக்கட்டும். இல்ல 15 பேர் இருக்காங்க. சரி ஓகே. இவ்வளவுலயும் அவர் வந்து யோசிச்சார், தம்பி இவ்வளவு பேர் இருக்காங்களே, இதுல உள்ள ஒரே ஒருத்தன் மட்டும் ரொம்ப பணக்கார பையனா இருப்பானோ அப்படின்னு ஒரு டவுட். யாரு யாரு ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இல்ல இல்ல இந்த விக்கெட்டுக்கு பின்னால ஒருத்தர் இருக்காரு அவர்தான். ஏன் நீங்க அப்படி கேக்குறீங்க அப்படின்னா, இல்ல பாருங்க மத்தவங்க எல்லாம் வெறுங்கையில பால் பிடிக்கிறாங்க, அவர் மட்டும் கிளவுஸ் போட்டு இருக்காரு அப்படின்னு. இப்படியானவர்கள் ரசிகர்கள் மத்தியில வந்து நாங்க கிரிக்கெட் பாக்குறதும் கஷ்டம், விளையாடுறதும் கஷ்டம். சோ கஷ்டம் 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 கஷ்டம். இல்ல இப்போ வந்து நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, என்ன சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. திருட்டு வந்து 2 வகை. என்னது? சொல்லுங்க. தெரிஞ்சு திருடுறது, தெரியாம திருடுறதா? இல்ல தெரியாம பண்ணாதான் திருட்டு. தெரிஞ்சு திருடினா புடிச்சுக்குவாங்க. நம்ம பண்ணா தெரிஞ்சிரும்ல. என்ன நீங்க இல்ல இந்த ஓட்டை பிரிச்சுட்டு உள்ள வந்து திருடினா அது சின்ன திருட்டு. ஓகே. ஓட்டு வாங்கிட்டு உள்ள வந்து திருடினா அது பெரிய திருட்டு. அரசியல் நமக்கு வேணாம் தல. ஏற்கனவே பாடிகார்ட் மாதிரி வந்திருக்கீங்க வேற. அதை அப்படியே மேலோட்டமா கொண்டு போயிடணும். ஏன்னா இப்ப எதுக்கு அதை பத்தி பேசணும் அப்படின்னா, இப்ப நாட்டுல வந்து பல பிரச்சனை. சரியா? கேஸ் வருமான்ற பிரச்சனை, அப்புறம் வந்து காலையில டீ குடிக்குமா இல்லையான்ற பிரச்சனை, நமக்கு பிரச்சனை, அதுக்கு அப்புறம் பல பிரச்சனை, இப்படி எல்லாம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. எந்த பிரச்சனையை வந்து இல்ல எல்லா பிரச்சனையும் வந்து நாங்க லைட்டா எடுத்துட்டு போயிடணும் இல்லையா? சோ அதனால இந்த பிரச்சனையை வச்சு நம்ம பசங்க ஒரு பிரச்சனையான பாட்டு உருவாக்கி இருக்காங்க. அந்த பிரச்சனையான பாட்டை பிரச்சனை படுத்தாம உட்கார்ந்து பாருங்க. பிரச்சனை இல்லைங்க, எந்த பிரச்சனையும் கிடையாதுடா. பிரச்சனை கிடையாது. பிரச்சனையா பார்த்தா தான் பிரச்சனை. இல்ல இல்ல இந்த பிரச்சனை மச்சான் பிரச்சனை இல்ல ஒரு பிரச்சனை இல்ல, நீங்க பாட்டு பார்த்தா. வணக்கம், இது தலைப்புச் செய்திகள். நாட்டில் இன்று முதல் கேஸ் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. இது குறித்து மக்கள் பெரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்ற நேரத்திலே இது பற்றிய பல பாடல்களை കൂട്ടി പോട്ടിനമ്മ എന്റെ ശിവനെ இதெல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறியோ? பூலோகத்தில் ஏதோ பிரச்சனை போகின்றது. என் பக்தன் அழைக்கின்றான், நான் இப்பவே செல்கின்றேன். எஸ் விஜய், நான் இன்னைக்கு சீரியஸா ஒரு விஷயம் செய்ய போறேன். என்ன என்ன ஐட்டங்களோ இல்ல இருந்து பார்த்தால் தெரிந்து வீடும். எங்க இருக்கு என்ன சீரியஸ் உங்களோட? இப்ப இந்த பாட்டை காமெடியா படிச்சல, நான் சீரியஸா ஒரு பாட்டு படிக்க போறேன். சீரியஸா? ஓகே. வான் நீலா நீலா அல்ல, வேற என்ன? வானத்துல இருக்கதான் நிலா. ரொம்ப கண்ட கட்டது. ஓகே, எதுக்கு இந்த பாட்டை வந்து இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாரு தெரியல. நிலா பாடல்கள் அப்படின்னாவே நம்ம எஸ்பி சார் தான் படிச்சிருப்பாரு. சரியா? அவர் படிச்சாலே வந்து ரசிக்கலாம். அந்த ரசிக்கக்கூடிய பாட்டை இப்படி பாடி கொடுமைப்படுத்திருக்கல, சூப்பரா பாடி இருக்காங்க. ஏன் எண்டிங்ல அப்படி புரியாக்க விட்டா அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க? இல்ல இல்ல, எந்த பாடலுமே வந்து பாடுனா ஒரு விதமா ரசிக்கலாம். எஸ். அப்புறம் வந்து கிட்டார்ல ப்ளே பண்ணா அது ஒரு விதமா ரசிக்கலாம். அப்புறம் கீபோர்ட்ல வந்து ப்ளே பண்ணா அதுல ஒரு விதமா ரசிக்கலாம். இந்த பாட்டை இப்படியும் ரசிக்கலாம். இதுக்கு தான் இவ்வளோ, இந்த எண்டிங்க்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். நல்ல பாடி கார்ட் சப்போர்ட் வந்து நீங்க பாரு, ரொம்ப ஓடாதே. வானிலா நிலால பாடல் வந்து சும்மா வயலின்ல அழகாவே வச்சிருக்காங்க. சோ அந்த பாட்டை பார்த்து விஜய். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். எனக்கு சொல்லுங்க பேஷண்ட். டாக்டர் பேஷண்ட் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஒருத்தர் வந்து டாக்டர்கிட்ட போறார். போனோடனே டாக்டர் வந்து வாங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். அப்ப நீங்க போங்க நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. அவ நடக்கும். டாக்டர் வந்து பர்சனல் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் ஃபேமிலி டாக்டரா இருந்தாலும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லிடுவாங்க. அதனால என்ன இல்லையோ அதை மட்டும் சொல்லுங்க டாக்டர். ஓ அதான், ஏன்னா இப்ப உள்ள டாக்டர்லாம் நோய்க்கு மருந்து கொடுக்கறவங்க கிடையாது. நம்ம வாயிலேயே என்னன்னு புடுங்கி
அதுக்கேத்த மருந்து அந்த கொடுக்குறோம். மாதிரி சாமி பார்க்க செய்ய தெரியுமா? தலை அதாவது மை பார்க்கலாம் போனா அப்படி செஞ்சிருவாங்க. நம்மகிட்டே பிரச்சனை வாங்கி நம்மளோட சொல்லி காசு வாங்கிடுவாங்க. நம்ம கிட்ட கேட்பாங்க, இங்கிட்டு போட்டு அங்கிட்டு வாங்குறது. நம்ம கஷ்டத்துல போவோம், நம்ம உளறிடுவோம். இப்படி தாங்க. ஒருத்தர் வந்து கஷ்டமா போயிட்டு, சாமி எனக்கு வந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சு, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்கு, சொல்லு மானிடா. ஸோ என்ன பண்ணலாம்? அவர் ஒரு வெத்தலை எடுத்து, நீங்க சொன்ன மாதிரி வெத்தலை எடுத்து மையெல்லாம் தடவி ஒரு 10 நிமிஷம் அப்படியே குறுன்னு பார்த்துட்டு உனக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு, ஒரு 2 மாசம் காசிக்கு போயிட்டு வா. மறுபடி பார்த்தான், யோ காசி தாயா சொந்த ஊரு, வருத்த கணக்கா அங்க தாண்டா குடிக்கிறீங்க, தப்பிச்சிங்க வந்திருக்க, மறுபடி காசிக்கு போகல லூசு பயிலன்று. அந்த மாதிரி யோசிச்சு வெத்தலை என்ன சொல்லலாம் எனக்கு மூஞ்ச வெத்தலையில ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம டாக்டர் விஷயம்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொன்னா, இந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, டாக்டர் படம் செம படம் விஜய், சரியா? அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தாரு, யோகி பாபுலாம் நடிச்சாரு, செம்ம ஹிட்டா போயிட்டு இல்ல எல்லாருமே அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க, நம்மள தவிர. ஓகே, நல்ல காமெடி படம் பாருங்க. அந்த படத்தை காமெடியா பண்ணிருக்காங்க, நீங்களும் அதை பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா அவ்வளவுதான் சொல்றேன். நன்றி, வணக்கம். இந்த பொண்ணு பேரு பிரியங்கா. போன புதன்கிழமை செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் ஸ்கூல்ல இருந்து மத்தியானம் 12:30 மணிக்கு ஸ்கூல்ல விட்டு வெளியில வந்தப்போ இந்த பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. சிட்டியில உள்ள கிட்னாப்பர்ஸோட செல்போன்லாம் ட்ராக் பண்ணதுல உங்க 3 பேரோட செல்போன் சிக்னல் தான் இந்த பொண்ணோட ஸ்கூல் பக்கத்துல இருந்துச்சு. அப்போ உங்க 3 பேர்ல ஒருத்தர் தான் இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கீங்க. ஹலோ சார், இன்னைக்கு ஒரு காமெடி கொண்டு வரல சார். இல்ல பாரு, இந்த ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து இதான் சொல்லிட்டு இருக்கான். சரி, இப்ப பாருங்க, கட் பண்ணு, இப்ப பாரு. சரி, ஓகே. என்னன்னு சொன்னா, ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருந்திருக்காரு. ஒருத்தர் மட்டும் தான் போனாரா? ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. சொல்ல விடுறா, காமெடி அப்புறம் சொல்ல விட மாட்டேங்கிறேன். ஓகே, சொல்லிருக்காரு, என்ன ராமு ஆளே மாறி போயிட்டேன் அப்படின்னு இருக்காரு. அவரு சொல்லிருக்காரு, ராமுலடா சோமு அப்படின்னு. ஆள் தான் மாறினவ பேர மாட்டீங்க சொல்லிட்டு போற போக்குல அவன் எடுத்த கண்டென்ட் முடிக்கிறது இல்ல, போற போக்குல ரொம்ப நாள் ஆச்சு பாத்து. எங்க இருக்கீங்க நீங்க? நீங்க வந்து Facebookல இருக்கீங்களா? அப்படி இல்லையே, ட்விட்டர்ல இல்ல, இல்ல எங்க பாத்துர்க்கனே, வாட்ஸ்அப்ல. இது அங்க இல்ல, இன்ஸ்டால இல்ல. அப்ப எங்க தான் இருக்கீங்க? ஏய், உன் பக்கத்துல இருக்கறா நானு. உன் வீட்டு மொட்டை மாடில தான் 5 வருஷம் குடி இருக்கேன்டா அப்படின்னு இருக்கான். சோ அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இத பார்த்தா ப்ரொடியூசர் நாங்க சொல்ற காமெடி விளங்கும். அதான் சில நேரம் விளங்கும், சில நேரம் விளங்காது. ஸோ இப்படியான சூப்பரான நகைச்சுவைலாம் வந்துட்டே இருக்கு. ஸோ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது என்னது, நீங்கள் பார்த்தீங்களா? அதை பார்த்தோம். அடுத்து வந்து சூப்பரான நாங்கள் வந்து வளமையாக வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லது யூடியூப்லேயோ இப்படி நிறைய சோஷியல் மீடியாவில் வரதை தான் நம்ம எடுத்து போடுவோம். சரி, ஓகே. ஸோ இப்போயும் அதே மாதிரி ஒரு விஷயத்த சும்மா நாசுக்கா நச்சுன்னு சூப்பராக கொடுக்க போகிறோம். வளமையாக வந்து குடும்பம் அப்படின்னாலே சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஆனால் அப்பாவும் மகனும் சேர்ந்து பாட்டு படிச்சா அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அப்பா படிச்சா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நம்ம புவனேஷ் படிச்சா கேட்டுக்கிட்டே தான் இருக்கலாம். மங்கை மாவிளை அம்புகள் என்ன துளைத்ததென்ன, இது என்ன பாட்டு கச்சேரியான்னு கேட்கறாதீங்க, சும்மா தெரியாத நறுமுகைன்னு இப்படி உருமிட்டு இருக்கு. ஸோ அந்த நறுமுகை அந்த நேரத்தில் என்ன வேலையை பாட்டை நம்ம அப்பா மகனும் சேர்ந்து சூப்பரா ஜாலியா பாடியிருக்காங்க, மேஷப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டை இப்போ பார்த்துட்டு வாங்க. வயற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி, காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷம் வருஷமடி, கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு தயக்கமும் தோன்றுதடி. விஜய், காதல் என்பது போதி மரம். அதுக்கு அப்புறம் எல்லாரும் ஏன்னா அதான் போதி மரம்னு எதுக்கு சொல்றேன்னா, கடைசியில் அதில் தான் தொங்க வேண்டியிருக்கும். காதல் பண்ணா காதோல் பண்ணனா காதோல் இப்போ இவர் காதல் பண்ணுற ஐடியா இருந்து இப்போ எல்லாம் வச்சு இல்லை. என்னன்னா இப்படித்தான் லவர்ஸ் 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, சரியா? காதலர்கள் 2 பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ட்ரான்ஸ்லேட் பண்ணு, சரியா? அந்த காதலர்கள் பேசுகிற ஒரு காதலி சொல்கிறார். அதான் நீ 20 அப்புறம் அந்த காதலி சொல்றாங்க. சொல்லு, அந்த காதலி சொல்றாங்க. அந்த காதலி சொல்றாங்க. ஓகே. அந்த காதலனை பார்த்து அந்த காதலனை பார்த்து நாம ஓடி போற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஓடி போற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே. அப்ப உங்க அப்பா என்ன சொன்னாரு அந்த காதலன் கேட்க? ஐயோ நான் மாறி போகுது. சரி விடு. சரி, அப்பா என்ன சொன்னாரு? அப்பா சொல்லிருக்காரு, போறதான் போறோம், உங்க அம்மா சேர்த்து கூட்டிட்டு போ.
2 தொலைஞ்ச மாதிரி இருக்கு. 2 தொலைஞ்ச மாதிரி இருக்கு. நான் நினைச்சேன் அந்த ஜோக்கில் வந்து அப்பா போகிறதுக்கு செலவுக்கு காசு எதுவும் கொடுத்து அனுப்புனாரோ அப்படின்னு. அவ்வளோ நல்லா அப்பா இல்லை ராஜா. நோ ரைட். காதல் என்பது பல வகைப்படும். இப்போ வந்து ஹாய் போயிட்டு வாங்க அப்படின்னா அது ஒரு நாள் காதல், அது வந்து நல்ல காதல். போயிட்டாரு வாங்க அப்படின்னா அது கள்ள காதல். ஸோ இப்படி பல காதல்கள் இருக்கிறது. வாழ்க்கை வந்து வட்டம், அதனால நீங்க வந்து அவங்களுக்கு சரியில்லாம போகும் பல கட்டம் அப்படிலாம் சொல்லிட்டு இதுதான் நம்ம சட்டம், இதுதான் நம்ம சட்டம். ரைட். ஓகே, நமக்கு வருது 2 பெரிய ஒரு கட்டம். ரைட். அந்த கட்டம் சட்டம்லாம் விட்டுட்டு அடுத்து வந்து நீங்க வந்து நிலா காய்கிறது, நேரம் போகிறது, தேய்கிறது. தேய்கிறது. ப்ரொடியூசரை முடிஞ்சோன்னு வருவார், உனக்கு காய்து தேய்தா இங்கே வா அப்படின்னு. ஸோ பரவாயில்ல, நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது. நம்ம வந்து இந்திரா படத்தில் சூப்பரான பாட்டு பார்த்துருப்போம். அது எப்போவுமே வந்து சின்ன பசங்க அந்த அவங்கள வச்சு தான் அந்த பாடல் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு அழகான சின்ன பொண்ணு. இந்த பாட்டை ஒரு சின்ன விஷயம், இது பதிவு பண்ண வேண்டிய விடயங்கள். நான் 5ஆம் ஆண்டு படிக்கும் போது, நீங்க 5ஆம் ஆண்டு படிக்கும்போது பெரிய ஒரு அரங்கம். அப்ப எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. நிலா காய்கிறது பாடல், அடுத்த பாடல் அழகா செம்மையா படிச்சாங்கன்னா கீழே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். வேறு கொஞ்சம் வயிறு போட்ட மாதிரி எடிட்டிங்ல வயிறு குறைக்காது. வயிறையும் குறைக்கலாம். அவர் இப்போ என்னென்ன குறைக்கணும் அவர் பிளான் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து குறைச்சிடாதீங்க. அடுத்த வாரம் வந்து இந்த ஷோவில் நான் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்றது இப்போ தெளிவாக எனக்கு தெரியுது. ஸோ பரவாயில்ல, சந்தோஷம். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. இப்படித்தான் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க காலையிலேயே. வரணும் தானே இப்படியா? இப்படி வாக்கிங் இப்படி போயிருக்கிறாங்க. ஓகே, சரியா? போகும்போது அதை பார்த்து சொல்லிருக்காரு, என்ன காலையில குரங்கோட வாக்கிங் போறீங்க அப்படின்னு இருக்காரு. என்ன பார்த்தா குரங்கு மாதிரி தெரியுது உனக்கு? அப்படி இல்ல, அது லூசு, அது குரங்கு இல்ல, நாய் இருக்கேன். நான் நாய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நாய் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அத குரங்கு. சரி விடு சார். நான் வந்து இந்த ஊருக்கு புதுசு. இந்த ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காமே, அதுக்கு நீங்க எப்படியே போகணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து நீங்க இந்த இப்படியே போகணும். இப்படியே போனா கை வலிக்காது, நான் இப்படியே வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி நல்ல நேரம் நோயோட போகணும் சொல்லல. நோயோட போகணும். அது ஒரு காலம். இப்ப எல்லாம் பாயோட போகணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல கட்டில் கிடையாது, அதனால பாயோட போகணும். சில ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சொல்லுங்க இன்ஜெக்ஷன் போட்டு போகணும், உள்ள எடுக்கிறாங்கல்லன்னு சொல்ல வந்தேன். ஏன் பதறீங்க? ஹாஸ்பிட்டல்ல போறதே இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. ஹாஸ்பிட்டல்லே இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இப்ப எல்லாம் வந்து அந்த ஹீட் பாக்குறாங்க இல்லையா? ஆமா, பார்க்கட்டும். ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். சரி, 35 உள்ள போங்க, 32 உள்ள போங்க. இன்னொருத்தர் 35 36 இருக்கே வெளியே, நீங்க வெளியில போங்க. யோ, நான் தான் அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர், என்ன விடுற உள்ள. அப்ப டாக்டருக்கே வந்து ஹீட் பாக்குற காலம் போச்சு. ஸோ அப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கு. ஸோ இப்பவும் நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துறோம். இப்ப எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு ஜாலியெல்லாம் இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சிடும், அப்புறம் ஒரே ஜாலியாயிரும். ஸோ இப்பயும் வந்து நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க. வெளியில் போனால் வந்து தூர இடைவெளியை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த கொடுமையெல்லாம் நாங்கள் போட்டுட்டு இருப்போமா? ஏன்னா அதனால டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. மூஞ்ச பார்க்க முடியாதுன்ற உங்க வேதனை, அதெல்லாம் நினைக்கும் போது அந்த வேதனையை நாங்கள் தாங்கும் போது எங்க வேதனை. எங்களுக்கு உண்டான இது வந்து தன்னால் ஆறிடும். அது ப்ரொடியூசருக்கு தெரியும். அப்படி சில விஷயங்கள் இருக்கு. ஸோ பரவாயில்ல. ஸோ அடுத்து வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்ன? ஓகே, டிக்டாக் கலெக்ஷன். ரைட். வாரம் வந்து நிறைய பேர் தங்களுடைய துக்கங்களை, துயரங்களை, சந்தோஷங்களை அப்படி பகிர்ந்து கொள்றதுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா டிக்டாக். ரைட். ஸோ எல்லா டிக்டாக் வந்து சில பேர் கலர்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க, சில பேர் கவலையாக பண்ணியிருப்பாங்க, சில பேர் கலாய்க்கிற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி பண்ணியிருந்தாலும் சூப்பரான டிக்டாக் கலெக்ஷன்லாம் எடுத்து இந்த வாரம் உங்களுக்கான ஒரு தொகுப்பாக நாங்கள் தரப்போகிறோம். ஸோ வாரம் வரப்போகிறது நம்ம ட்ரெண்டிங்கில் விடுங்க ஷோவோட டிக்டாக் கலெக்ஷன். இப்போ பாருங்க. ஹலோ, ஐ லவ் யூ. அவங்க ரொம்ப லவ் பண்றேன். என் ஃப்ரெண்டு என் பின்னாடி வரான், என்ன ரொம்ப அழகா இருப்பான். பின்னாடியா? யாருமே இல்லையே. என்னைய உண்மையா லவ் பண்ணி தான் பின்னாடி திரும்பி பார்த்துருக்கவே மாட்டேன். ரைட்டு. டிக்டாக் வீடியோ கலெக்ஷன் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்து இன்னைக்கு எங்களுக்கு கலையில வந்து நிறைய கல்லா கட்டிருக்கு. சூப்பரா வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். கக்கபக்கன்னு சிரிச்சிருப்பீங்க. ஐயா வாங்க, அதுவும் நான் சொன்ன ஜோக்கெல்லாம் நிறைய பேர் காயம் வேற விழுந்து அடிபட்டு. ஏன் கேக்குறீங்க? விஜய் முடிய சிரிச்சு விழுந்து. அந்த ப்ரொடியூசர் அவர் வந்து ஏற்கனவே இன்ஜெட்ல தான் வந்துருக்காரு. ரொம்ப காலமா இருந்து ரொம்ப கஷ்டத்துல வந்திருந்தாரு. நீங்க அடிச்ச ஜோக்கெல்லாம் விழுந்து அவர் எங்க விழுந்து கிடக்குறாரு? கேமரா கீழே விழுந்து. ஏன் கேக்குறீங்க? அடுத்த விஷயம் அந்த ஜோக்கெல்லாம் சொல்றேன். இது வேற லெவல். வேற லெவல். ஏன் கேக்குறீங்க? ரைட், ஓகே, பரவாயில்ல. ஒரே காமெடி தான். ரைட்டு. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள், ஜாலியான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் வாரம் வர்றது போல இன்னைக்கும் வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு ஷோ பார்த்த எல்லாருக்குமே வந்து சூப்பரான ஒரு தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கலாம். எஸ், இன்னைக்கு ஷோக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணிருந்தாங்க. யாரை பற்றி பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரொடக்ஷன். ரைட்.
விஜய் ப்ரொடக்ஷன் இன்னைக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. இலங்கையில் வந்து தரமான சுத்தமான சுகாதாரமான முறையில் வந்து தனியான அதற்கென்றே உள்ள விஷயங்களை வச்சு வேற எந்த தேவையான கலப்படம்லாம் இல்லாமல் சூப்பரான விஷயங்களை வச்சு தயாரிக்கப்பட்ட மசாலா வகைகளை நாடு பூராகவும் தந்து கொண்டிருக்கும் நம்ம விஜய் ப்ரொடக்ஷன் இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்களுடைய மசாலா பொருட்கள் நீங்கள் இலங்கையில் எங்கே போய் வேணாலும் கேட்கலாம். காடு மேடு மலை பள்ளம் எங்கே போய் உள்ள கடையில் வந்து அண்ணா விஜய் ப்ரொடக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் டப்புனு தருவாங்க. ஸோ அப்படியான மசாலா பொருட்களை கொண்ட விஜய் ப்ரொடக்ஷன் இன்னைக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சூப்பரா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. விஜய் ப்ரொடக்ட்ஸ் வாங்க, நல்லா ரசிச்சு சாப்பிடலாம், குடும்ப சகிதம் அப்படியே சந்தோஷமா ஞாயிற்றுக்கிழமை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்க டாடா பாய் பாய்னு சொல்லிட்டு கடையை கட்ட போறோம். முன்னைக்கு வந்து கல்யாண வீட்டில் வந்து வரவேற்பாறையில் நின்றவர் தான் அவரு. அதுதான் அந்த வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, போன வாரம் எப்படி இருந்தீங்க, மகள் நல்லா இருக்கா அப்படிலாம் நிப்பாட்டிடுவோம். பழைய ஜோக்க பழைய தொழிலாம் ஞாபகம் வருது. ரைட்டா? ஓகே, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. சிக்கன் சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடும்போது குனியாம சாப்பிடுங்க. ஏன்னா சிக்கன் சாப்பிடும்போது குனிஞ்சா அது சிக்கன் குனியா வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ பரவாயில்ல, சந்தோஷமா வந்து ஜாலியாக அடுத்த வாரம் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்த வாரம் கொண்டு வர போறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஷோவை வந்து சூப்பரா கலக்கலா தந்துட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் புவனேஷ், இவர் புவனேஷ், நான் வந்து உங்க விஜய். வாரம் அடுத்த வாரம் சந்திப்போம்.